ராஜயோகம் பெற தயாராக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த குரு பயிற்சியில் நடக்க போகிற அற்புதம் என்ன, எதில் கவனமாக இருக்கணும், எதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். பொதுவாக இந்த 2025 வருடம் ரொம்ப சிறப்பான வருடம். ஏன்னா இந்த வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் நடந்திருக்கு. சனி, ராகு, அப்புறம் மற்றும் குரு. சரி, இந்த 3 பயிற்சி நடக்குது. இப்போ குரு அப்படின்னு பார்க்கும்போது குருவிலே ஒரு விசித்திரம் இருக்குது. குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரார், அதோடு நிற்கிறார். அதிசாரமாக கடகத்துக்கு வரார். கடகத்து மீண்டும் வக்ரம் பெற்று ரிட்டன் மிதுனத்துக்கு வரார், மீண்டும் கடகத்துக்கு வரார். அப்போ அந்த ஷட்டில் அடிச்சுட்டு இருக்க போவது குரு. ஏன் இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னா, உங்கள் ராசிக்கு 2, 5 குரு பகவான் 8 சில காலம் பயணிக்க போகிறார். அதோட தன்மை என்ன? பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்கள் 3, 5 பயணிக்க போகிறார். யார்? சனி. அவரோட தன்மை என்ன? 4ஆம் இடம் சுகஸ்தானங்க, அங்கே ராகு பகவான் வரார். அப்போ இந்த கிரகங்கள் உங்களை எந்த மாதிரி வழி நடத்த போகுது, எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுதுன்னு தெளிவாக பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்ன பார்ப்போம். அது கீழே வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நான் உங்களுக்கு பேச போகிற விஷயங்கள் என்னென்னா, பண வருவாய்க்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அதை பற்றி பேசுவோம். பொதுவாக ஒரு இடத்த குரு சனி 2 கிரகங்கள் சேர்ந்து பார்க்குது. அதை ராகு வேறு பார்க்குது. 3 கிரகம் பார்க்குது. அப்போ அந்த இடத்துல முக்கியமாக நடக்க போகுது. அது எந்த இடம் பார்த்திங்கன்னா, உங்கள் குடும்பஸ்தானங்கிற 2ஆம் இடம். சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பார். குரு 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார். 4ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் தன் 3-11 விசேஷ பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 2ஆம் இடத்துல ஒரு விஷயம் நடக்க போகுது. 2ஆம் இடம் என்ன? தனம், வாக்கு, குடும்பம், நேத்திரம், குடும்பத்தில் வருகின்ற புது நபர்கள், இதில் பணம் வருவாய்க்குண்டான காலகட்டங்கள், பணம் வரும் வழிகைகள், நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு செயல் எப்படி சம்பவிக்கப் போகிறது, உங்களுக்கு கொடுக்குற ஞானங்கள் அனைத்தும் இந்த 2ஆம் இடம் சொல்லப்போகுது. ஆரம்ப கல்வின்னு சொல்லணும். பட் இந்த 2ஆம் இடத்தை வச்சு தான் பல விஷயங்கள் நடக்கப்போகுது. இந்த நேரத்தில் ஹெல்த் வைஸும் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். அப்போ குடும்பத்தில் புது நபர்கள் வருகிற காலகட்டம், குடும்பத்தில் பண வருவாய் வருகிற காலகட்டம். குடும்பத்தில் புது நபர் அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் குயிக்காக பார்க்கணும். குடும்பம் சம்மந்தப்பட்டதில் ஆல்ரெடி ரொம்ப விஷயங்கள் தள்ளி போயிடுச்சு. நிறைய பேர் திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் பண்ணாதவங்க குரு பயிற்சி நடந்து சில காலத்தில் பார்த்துக்கங்க. ரொம்ப குரு மாற்றம் அடையிறதுக்கு முன்னாடி அந்த கடகத்தில் குரு வரும். அந்த காலகட்டத்தில் டக்குன்னு பார்த்துட்டா உங்களுக்கு டிசம்பர் ஒட்டி வரும். அந்த மாதங்கள் வருகின்ற டிசம்பர் அந்த மாதத்தில் ஒரு சில மாதங்கள் வாய்ப்பு உண்டு. அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இதில் இந்த மாதத்தில் நீங்கள் வாய்ப்பு டக்குன்னு பயன்படுத்திட்டிங்கன்னா 3 மாதத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுரும். மற்ற காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கவனம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கணும். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு சென்றிருப்பதால் குரு பார்வை குறைவு. குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால பண வருவாய் உண்டு. குருபலன் குறைவாக இருக்கிறனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஆலோசனை செய்து லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்துட்டு தான் திருமணத்தை உறுதிப்படுத்தணுமே தவிர பொதுவாக குருபலன் குறைவாக இருக்கிறது. அப்போ திருமண விஷயத்தில் ஜோதிடரோ ஆலோசனைக்கு பின் பண்ணுங்கள். நீங்களே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். குறிப்பாக மூர்த்த லக்னங்கள் கரெக்டாக குறிச்சிக்கோங்க. ரைட். வேலை, உங்கள் ராசி அதிபதி 6ஆம் அதிபதி. இப்போ வேலை செய்கிற இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வேலையில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இப்போ புதுசாக கற்றுக்க வேண்டிய வாய்ப்புகள் வந்திருக்கு. வேலையில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி இத்தனை நாளாக செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் இப்போ தான் கிடைக்கும். எப்போல்லாம் செஞ்சால் ஒன்றுமே இல்லைன்னாங்க, இப்போ தான் பார்த்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு இப்போ தான் தோணும். ஒரு நகைச்சுவை நிறைய பேர் போன வருஷம் சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் இல்லையா, எங்கள் ராசிக்கெல்லாம் ப்ரொமோஷனே இல்லையா, ஏன் இல்லை, ஒரு பார்வை இருக்குங்கிறீங்க, ஏன் இல்லை, சனியும் பார்த்துட்டு இருந்தார். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. தொழில் ரீதியாக, அதாவது வேலை ரீதியாக நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. பயணங்கள் இருக்கும், அதாக இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் வேலைகளில் பார்த்திங்கன்னா எதிரிகள், காம்படிஷன் கொஞ்சம் இருக்குங்க. அதுதான் பிரச்சனை. சார் நீங்கள் பண்ணுறதுக்கு அங்கீகாரம் வேற ஒருத்தர் வாங்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் செய்கிற செயலுக்கு நீங்கள் மொத்தமாக ஃபுல்லு டாக்குமெண்ட்டாக மற்றவங்க கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பேர் வாங்கிக்குவாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கையிருப்பு வைத்து கொண்டு தான் ஃபுல் ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டும். உங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் ரகசியங்களை ரகசியமாக வைக்க வேண்டிய காலகட்டம். வெளிப்படையாக பேச வேண்டியது இல்லை. உங்கள் யாருக்கு அங்கீகாரம் கிடைக்குமோ அங்கே மட்டும்தான் விஷயம் சொல்ல வேண்டியது. பொதுவாக ஜோதிட ரீதியாக அந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குது, அதனால தான் அப்படி சொல்கிறோம். ரைட். பிஸ்னஸ் 10ல் கேது பகவான் பயணிக்கின்ற காலகட்டம். 10ஆம் அதிபதி பல மாதத்துக்கு பயணிச்சிட்ருக்க காலகட்டம். இந்த இடத்த குருவும் பார்க்கல, சனியும் பார்க்கல. அப்போ 2 கிரகம் பார்க்கல. அப்போ என்ன பண்ணுது? பொதுவாக 10ல் கேது இருக்கும்போது வாய்ப்புகள் வரும். பிஸ்னஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்துடும். வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, ஒன்றை வாங்கி இன்னொன்று கொடுக்கறது, துணி சம்மந்தப்பட்டது,
லாயரை ஆடிட்டரை கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு. மணி டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் என்ன வரும்னா, சார் நான் ஃபாரெக்ஸ் பண்ணுறேன், ஃபாரின் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்லாம் எண்ணங்கள் வரும். பொதுவாக பணம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணத்தை வருகைக்கு உண்டான காலகட்டம் பார்த்துக்கங்க. பிறருக்கு கொடுக்குற மாதிரி வச்சுக்காதீங்க. அது ரொம்ப முக்கியமான. உங்கள் பணம் வேற ஒருத்தர்கிட்ட போகும். அப்போ பணம் ரோலிங் ஆகிறதுக்கு கரெக்டாக பார்த்துட்டு வட்டிக்கு கொடுக்கக்கூடாத காலகட்டம். இந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டியது. ரைட். சொத்து சுகத்தை பற்றி பேசுவோம். இப்போ பணத்தில் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. அப்போ இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்டது பாருங்கள். நாளில் ராகு பகவான் இருக்கும்போது வாடகை வீட்டில் இருப்பார், வீடை வாடகைக்கு விடுவார். இந்த மாதிரி ஜாதக ரீதியாக வந்தேன்னா, வீடு கட்டிட்டு சொந்த வீட்டில் இவங்க தங்காமல் அதை வாடகைக்கு விட்டு இவங்க வேறு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க சொல்லுவாங்க, என்னங்க நேரங்க பார்த்து கட்டினேன், என்ன இருக்க விடலை. பட் ஜாதக ரீதியாக மொதல் வீட்டு மட்டும்தான் அப்படி. ரெண்டாவது வீடு கட்டினீங்கன்னா அப்படி இருக்காது. அப்போ வீடு மாறுறது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறவங்க, ஒரு ஆர்கனைசேஷன் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாங்க சார், ப்ரைவேட் பேங்க்கில் கிடச்சிரும், மாற்றி போடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மாறுதல் உண்டு. பார்க்க வேண்டிய காலகட்டம் உண்டு. மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புண்டு. ப்ரமோஷன் கிடைக்க, அதாவது படிநிலை கேம்பசிட்டி உடனே கிடைக்க வாய்ப்புண்டு. மாணவர்கள் மட்டும் ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, வீட்டிலேருந்து படிக்கிற சூழ்நிலை இல்லாமல் ஹாஸ்டல் படிங்க. எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போக வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது. இதை பண்ணிட்டால் வெற்றி வாய்ப்பு உண்டு. ஹெல்த் வைஸ் பார்க்க வேண்டிய ஜாதகம். ஹெல்த்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அஜீரணம் சம்மந்தப்பட்டது. இது பொதுவாக எல்லாத்துக்கும் வரும். அஜீரணம், மூச்சு காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள், முழங்கால் கைகால் சம்மந்தப்பட்டது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பேக் போன் பெயின் வந்துக்கிட்டே இருக்குங்கிறார். இதெல்லாம் கோச்சார ரீதியாக இருக்கிறது. தசாபுத்தி பார்த்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஆக மொத்தம் ஹெல்த் வைஸ் பார்த்துக்க வேண்டிய ஜாதகமே. ஓகேவா? அடுத்து குறிப்பாக 8ஆம் அதிபதி, 8-11, 8இல் குரு பகவான், 5-8 தொடர்பு. இப்போ என்ன சொல்ல வரனா, பொதுவாக இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இதெல்லாம் பாருங்கள். இப்போ ஒரு சிலர் நகை சம்மந்தப்பட்ட அடகு வைத்து அதை பணமாக உருவாக்கி வேறு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். பட் ஆலோசனை செஞ்சுட்டு பண்ணுங்கள். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் மிக்சிங்காக இருக்கிற காலகட்டம். நீங்கள் ஒரு ஜோதிடரை ஆலோசனை செய்துவிட்டு பண்ணணும். அகலக்கால் வைக்கக்கூடாத காலகட்டம். திருமணத்துக்கு அகலக்கால் வேண்டாம். பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதை மட்டும் பார்த்துக்கங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தம். இப்போ சினிமா துறையினர், கலைத்துறையினர்களுக்கு நல்லாயிருக்கு. மீடியா என்ற மீடியாவை செலிபிரிட்டியாக மாறக்கூடிய காலகட்டம் வந்திருக்குது. இதில் திரவம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, தண்ணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், தண்ணி சம்மந்தப்பட்டது, வாட்டர் டிஸ்டிலரி வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக காலகட்டம் இருக்குது. ஆக ஒரு மிக்சடான பலன் காலகட்டத்தில் திருமணத்தை அது மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு மற்றது சுபிச்சமாக பார்த்துக்கங்க. இப்போ என்னென்ன கோயிலுக்கு பரிகாரம்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்பாயின்மெண்ட் தரப்படும். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ முக்கியமாக என்ன கோயில் சம்மந்தப்பட்டு பார்க்கலாம். இப்போ குரு 8இல் மறைகிறார். குரு மறைஞ்சாலே குருபலன் மறையும். அப்போ அடிக்கடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், குரு பகவான் இருக்கலாம். உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களில் கூட குரு காரத்துவத்தை குறிக்கிற சுண்டல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அது மாதிரி அது குருவோட விஷயங்கள் அடிக்கடி எடுத்துக்கங்க. குரு தொந்தரவு கொடுக்குற நிலையில் வரும்பொழுது தானமாக கொடுக்க ஆரம்பிச்சிடணும். பருப்பு தானம், மஞ்சள் கோயில் அபிஷேகத்துக்கு தானமாக கொடுக்கறது, பருப்பு பொடி இதெல்லாம் தானம் கொடுங்கன்னு சொல்லுவோம். மா பொடி அதெல்லாம் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த நேரத்தை கொஞ்சம் கிளவராக பயன்படுத்திக்கங்க. அதிக லாபம் வருகிற காலகட்டம். சரி, வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.